ராம 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 भगवान श्री योगीराम सूरत कुमार की सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। Today morning there was no satsang, so now I will make it a short one in Tamil, immediately followed by the same in English. காலம்பரை சத்சங்கம், அதாவது பகவானுடைய அருட்பெரும் லீலைகள் எதுவும் இன்றைக்கு நாம் காலையில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூறி நம்முடைய பிரார்த்தனையோடு அதை முடித்துக்கொள்வோம். பகவானுடைய நாமம் அது அவருக்கு சொந்தமான நாமம். அதை நமக்கு அவர் அருளினார். அவருக்கு சொந்தமானதை நாம் அவரிடமே திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே. நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள்தான். அவர் படைத்த பிறவிகள் நாமும் நம்மை அவரிடம் அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நமக்கு இந்த வாழ்க்கை, அதற்குத்தான் நமக்கு இந்த உடம்பு. நாம் வாழ்வதற்கு இத்தனை வசதிகள், மூச்சு விடுவதற்கு காற்று, தாகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர், சாப்பிட உணவு, அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்துதான் நம்மை படைத்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய உடலை விட்டாலும் எப்பொழுதும் உயிரோட்டமாய் நடமாடிக்கொண்டிருக்கும் பேருணர்வு அவர்கள். அவர்களுடைய வடிவம் ஒளியின் வடிவமாக இருக்கிறது, கருணையின் வடிவமாக செயல்படுகிறது. கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் அவர் ஓடி வந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறார், வழிகாட்டுதல் செய்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல் எப்படி ஒரு சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றும் அந்த வித்தை தெரிந்த குரு ஞானிகள் நம்மை தங்கமாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கும் பணியை செய்து வருகிறார். டிரான்ஸ்மியூட்டேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நம்மை தங்கமாக அவர் டிரான்ஸ்மியூட் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிப்ரவரி 20 விடிகாலை 3:19 2001 பகவான் தன் உடலை உகுத்து எங்கும் நிறை பிரம்மமாய், எல்லாம் அறிந்தவராய், எல்லாம் வல்லவராய், நமக்கு எளிதில் கிட்டுபவராய் ஆகிவிட்ட நேரம் அந்த பேரிழப்பு அவரோடு ஸ்தூலமாக இருந்து பழகியவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடம். எப்படியோ எல்லாவற்றையும் முழுங்கினோம். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி காட்டினார். ஆரணியில் திரு கஜராஜ் அவர்கள் பகவானுடைய புன்னைமர நாட்களிலிருந்து அவரிடம் வந்து கொண்டிருப்பவர். அவருடைய குடும்பத்தார்
பகவானிடம் வந்து தரிசனம் செய்து அவருடைய பேரருளை பலமுறை பெற்றவர்கள். பகவானுடைய சமாதி செய்தி கேட்டு வீட்டிலிருந்து அனைவரும் கிளம்பிவிட்டார்கள். வேகமாய் திருவண்ணாமலை வந்து பகவானுடைய முக தரிசனத்தை பெற வேண்டும் என்று. அப்பொழுது அந்த அவர்கள் வீட்டில் பொம்மி என்பவர் வர முடியாத நிலையில் இருந்தார். அவரை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைவரும் வந்தார்கள். அவள் கதறினாள். வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய படத்தின் முன்பு, என்னால் உங்களை கடைசியாக கூட பார்க்க முடியவில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று கதறி கதறி அழுதாள். சிறிது நேரத்தில் வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஓடிப்போய் கதவை திறந்தாள். அங்கே யார் நின்று கொண்டிருந்தார்கள்? நம்முடைய சாக்ஷாத் பகவான் யோகி ராம் சரத்குமார் வாசலில் நின்று கொண்டிருந்தார். முகமெல்லாம் சிரிப்பு. அவருடைய சிரிப்பு அவர் உடல் முழுவதும் பரவியது போல் இருந்தது. அத்தனை கொள்ளை சிரிப்பு, அத்தனை அழகு சிரிப்பு. அவர் வேகமாக அவளை தாண்டி சென்றார். அவள் ஓடிப்போய் ஒரு நாற்காலியை போட்டு, சுவாமி நீங்கள் வந்திருக்கிறீர்களா, நீங்கள் வந்திருக்கிறீர்களா என்று பதறிப்போய் ஒரு நாற்காலியை போட்டாள். பகவான் அதிலே அமர்ந்தார். சிரித்துக்கொண்டே, பொம்மி, இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு டம்ளர் மோர் தருவாயா என்று கேட்டார். அவளால் அந்த மகிழ்ச்சியை தாங்கவே முடியவில்லை. குதித்தபடியே, இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி என்று ஓடினாள் உள்ளே. சமையலறைக்குள் சென்று ஒரு டம்ளர் மோர் கொண்டு வருவதற்குள் திரும்பி வந்து பார்த்தால் அந்த நாற்காலி காலியாக இருந்தது. அழுது அழுது தேடினாள். அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரமை பிடித்து போய் நின்றாள். அதன் பிறகுதான் அவர் உணர்ந்தாள், பகவான் ஒரு பெரிய லீலை செய்து தனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். நாம் கதறினோம் அல்லவா, என்னை மட்டும் விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள், நான் என்ன பாவம் செய்தேன், என்னால் உன்னை தரிசனம் பண்ண முடியவில்லையே என்று கதறினேன். நீங்கள் நான் இருக்கும் இடம் வந்து காட்சி தந்தீர்கள். அதை உணர்ந்த உடனே அவள் கண்களில் ஆராய் கண்ணீர் பெருகியது. அது துக்க கண்ணீரா ஆனந்த கண்ணீரா என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இந்த நிகழ்ச்சியை அவள் வந்து சொல்லும் பொழுது, பகவான் உடலை வகுத்தாலும் அவர் ஒளி உருவமாய் நாம் கண்களுக்கு எப்பொழுதும் காணும் அந்த தேகத்தோடு உரியவர்களுக்கு காட்சி தர முடியும். அவரால் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோரும் உணர்ந்தோம். அந்த பகவான் இப்பொழுதும் பலமுறை நம் கண்களில் படுகிறார். ஆங்காங்கு பலருக்கு காட்சி தந்து தன்னுடைய இருப்பை உணர்த்துகிறார். அவருடைய அருள் சதா வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அருளை நாம் போற்றி அவரிடம் எப்பொழுதும் நன்றியோடு அவருடைய நாமத்தை ஸ்மரித்த வண்ணம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்களை எல்லாம் அவர்தான் நம் மூலம் செய்கிறார், நாம் வெறும் கருவி மாத்திரமே என்ற நினைவோடு நன்றியோடு ஒவ்வொரு செயலையும் அர்ப்பணமாய் செய்து வருவோம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நேற்று கூட சொன்னேன், அவர் ரயிலில் போகும்பொழுது இரவு 12 மணிக்கு ஒரு போலீஸ்காரர் அவரை காலால் உதைத்து வெளியே தள்ளினார். அவர் விழுந்த இடமோ தண்ணீர் நிரம்பிய ஒரு வயல். அதை பகவான் சொல்லும் பொழுது அந்த தண்ணீர் ஃபாதர்ஸ் கிரேஸ் என்று சொன்னார். அது ஒரு பேடி ஃபீல்டு, அது ஒரு நெல் வயல். அந்த தண்ணீரில் போய் விழுந்தார். அந்த இரவு அவருக்கு அங்கேதான் கழிக்கும்படியாக நேர்ந்தது. ஆனால் அதை அவர் அவருடைய தந்தையின் அருளாக மட்டுமே பார்த்தார். அவர்கள் இதையெல்லாம் எதற்கு செய்கிறார்கள்? நாமும் அதை செய்ய வேண்டும், அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய
நாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் கையில் கருவியாக இருந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அத்தனையும் அவருடைய ஆசீர்வாதமே, அவருடைய அருளே, அது நம்மை அவரை நோக்கி இழுத்து கொண்டு செல்வதற்காகத்தான் என்று நினைவில் கொண்டு இன்றைய பிரார்த்தனை, பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். கொடிய நோய், அதனுடைய பிடி, மக்கள் தவித்து பயந்து மிரண்டு போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். இதிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் இதை நமக்கு செய்திருக்க மாட்டார். அது என்ன ஆசீர்வாதம் என்று இப்பொழுது தவிக்கும் பொழுது கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். பின்னால் நமக்கு புரியும். இதில் எத்தனையோ பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். பகவானிடம் பொருளாதாரத்துக்கு மிக விரைவிலேயே ஒரு பெரிய ஏற்றம் தர வேண்டும். தொண்டர்கள் அனைவருக்கும் பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மருந்துகளில் அவர் புகுந்து அவைகள் வேலை செய்ய வேண்டும். நம்ம மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் அவர் அகற்ற வேண்டும். வியாதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். Now we have offered the Nama lotuses at the lotus feet of Bhagavan, all by his grace, which is no small grace either. Let us celebrate this grace and recall a particular incident on this day, on the eve of the Aradhana day. The Aradhana celebrations are being done on a different day from February 20th, because this is according to the Hindu calendar. After Bhagavan left his body on the February 20th, all those devotees have been thrown into confusion. And a deep agony of separation, especially those who have been very closely associated with his physical living. At the time, the family of Shri Gajaraji from Arani, they had come to know about the Mahasamadhi of Bhagavan. So all the people there at home rushed to Tiruvannamalai, leaving behind Bommi. Bommi, for some reason, could not come with them. She felt very left out. What was more, she could not even have the last darshan of Bhagavan. Just imagine what she would have felt. She stood before Bhagavan's photo and cried her heart out. She was asking him, shaking him, why would you leave me out? Why couldn't I come? Why did you do this to me? I cannot have your darshan. She was crying endlessly, copious tears, drowning in her own sorrow. And suddenly she heard a knock at the door. She went and opened casually, but to her great delight, amazement, Yogiram Sarath Kumar.